बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मै यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद या अय्युहन्नास इत्तकू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून रब्बिश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருள் ஜக்காத். அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அல்லது குர்ஆன் குறிப்பிடக்கூடிய 8 நபர்கள் யார் என்பதை பற்றிய இறைவன் நாடினால் ஒரு முழுமையான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இன்று அளவுக்கும் கூட முஸ்லிம்களில் பலர் ஜக்காத்தை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் நினைப்பவர்களுக்கு சிலரை காசுகளை கொடுத்து விட்டு அதையெல்லாம் ஜக்காத்துடைய கணக்கிலே சேர்த்துக் கொள்கிறோம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற சட்டங்களை போல ஜக்காத்தையும் புரிந்து கொண்டு ஜக்காத்துடைய சட்டங்களை உள்வாங்கி கொண்டு நாம் சரியான முறையில் கொடுத்தோம் என்றால் ஒருவேளை அதில் தவறிழைத்திருந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க மன்னிப்பதற்கு போதுமானவன். ஆனால் அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நமக்கு முதலில் இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத் என்பது வெறும் ஒரு 5 கடமைகளில் ஒன்று மாத்திரம் அல்ல. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஜக்காத்தை ஒரு முக்கியமான கடமையாக கருதினார்கள். அதனால்தான் இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபா சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கம்பேரிட்டிவா பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர்கள். உமரோடு ஒப்பிடும் போது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரு ஒன்றுபட்ட இஸ்லாத்திலிருந்து பலர் பிரிந்து போக எத்தனிக்கிறார்கள். பலர் தங்களை நபி என்று பொய் நபியாக அறிவித்துக் கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய குடியரசு சிதறொன்று விடுமோ என்று அஞ்சக்கூடிய ஒரு சூழலில் சில மக்கள் சொல்றாங்க, நாங்க தொழுவோம் ஆனா ஜக்காத் கொடுக்க மாட்டோம் என்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, இவர்களிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுப்போம், ஃபர்ஸ்ட் தொழுவிட்டவங்க, பின்னாடி ஜக்காத்துடைய விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் என்று சொன்னபோது மென்மையே உருவானதாக சொல்லப்படக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் பெருமானாருடைய காலத்திலே ஒரு ஒட்டகத்துடைய கயிறு இருக்க அந்த கயிறுக்கு பெருமானம் அளவு ஜக்காத்தை கொடுத்து இப்போது ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவனோடு நான் போர் தொடுப்பேன் என்பதாக சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்துல ஜக்காத் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக நீதியை, பொருளாதார சமத்துவத்தை, சமூக ஒற்றுமையை உள்ளடக்கிய ஒரு ஆழமான வழிபாட்டு செயல்தான் இந்த ஜக்காத். ஏன்னா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் செல்வம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்
வலுவானவர்களிடத்துக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானா, அந்த செல்வம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. அந்த அடிப்படையில தான் வருடத்தில் ஒரு முறை நம்முடைய சொத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு நிசாபை அடைந்த பிறகு நாம் ஜக்காத் கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். அப்ப ஜக்காத்துடைய அந்த 8 பேர்கள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஜக்காத்துடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஜக்காத் எதற்காக கடமையாக்கப்பட்டது? தொழுகிறோம், தொழுகைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நோன்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா? அதே போல ஜக்காத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜக்காத்துடைய முதன்மையான நோக்கம் சுத்திகரிப்பது. ஜக்காத் என்கிற சொல்லே ஜக்கா என்ற அரபு வார்த்தையிலிருந்து வந்ததுதான். அந்த அரபு மூல வார்த்தையான ஜக்கா என்பதற்கு என்ன அர்த்தம்னா சுத்தப்படுத்துதல், சுத்திகரித்தல். இப்ப சுத்தப்படுத்தல் எதை சுத்தப்படுத்துறது? நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை சுத்தப்படுத்துதல். செல்வத்தை கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துதல். சோ நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய உள்ளங்களையும் சுத்தப்படுத்துவதுதான் ஜக்காத்துடைய முதன்மையான நோக்கம். அல்லாஹ் தஆலா சூரா தௌபாவிலே சொல்லும் போது ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை எடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்கள். இப்ப இந்த நாட்டில் இல்ல நாம் வாழக்கூடிய பகுதியில ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமானால் ஜக்காத்தை பத்தி விளக்கெல்லாம் கொடுக்க வேணாம். அவங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்திய அரசுக்கு எப்படி நம்ம டாக்ஸ் கட்டுறோமோ, வருமான வரி கட்டுறோமோ, இல்ல நம்ம வாங்கக்கூடிய பொருள்களுக்கு நாம எப்படி ஜிஎஸ்டி பே பண்றோமோ, அதுல யாருக்கும் எப்படி விதிவிலக்கு இல்லையோ, அதே போல ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமானால் நிச்சயமாக முஸ்லீம்கள் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை என்ன பண்ணும்? அது கண்டிப்பாக வசூலிக்கும். 2008 நெல்லிக்குப்பம் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், 2030க்குள்ள நெல்லிக்குப்பத்துல ஒரு 3 விஷயங்களை கொண்டு வர வேண்டும். அந்த 3 விஷயங்கள் கொண்டு வரப்பட்டால் இந்த நகரம் நாம் நினைக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகரும். அதுல ஒன்று இஸ்லாமிய விழுமியங்களோடு கூடிய ஒரு தரமான பள்ளிக்கூடம். இரண்டாவது குறைந்த விலையில குறைந்த நியாயமான கட்டணத்துல தரமான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. மூன்றாவது பைத்து ஜக்காத். ஜக்காத் யாருக்கு கடமையோ அவர்களிடம் வசூலித்து உரியவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இங்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால முதல் ஒன்று நிறைவேறிவிட்டது. அடுத்த 2 இனி வரக்கூடிய மற்ற மக்கள் தான் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதை முன்னெடுக்கணும். ஏன்னா அது சமுதாய கடமை. சமுதாய கடமை என்பது எல்லாரும் மீதும் கடமை அல்ல. ஆனா யாருமே செய்யலனா ஒட்டுமொத்த சமூகம் குற்றம் பிடிக்கப்படும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஜக்காத்தை கொடுத்து நம்முடைய உள்ளத்தை, செல்வத்தை சுத்திகரிப்பதன் மூலமாக செல்வத்தின் மீதான அந்த ஆழமான பற்றை நம் உள்ளத்திலிருந்து நீக்குகிறோம். அதே போல செல்வத்தை விட பரக்கத் ரொம்ப முக்கியமானது. இப்ப சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போவாங்க, லாக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் ஆகும். ஆனா வீட்டுல என்ன இருக்காது? பரக்கத் இருக்காது. எப்போதும் இல்லைங்கிற நிலைமை தான் இருக்கும். சிலர் குறைவாக சம்பாதிப்பார்கள், ஆனால் மனநிறைவோடு இருப்பார்கள். ஆமா, எப்போதும் நம்ம மக்கள்கிட்ட இது எடுத்தாலும் இல்லை, இந்த நெகட்டிவா பேசினாலே இயல்பாகவே அது மேல என்ன ஆகுது? ஒட்டிக்குது. அப்ப ஜக்காத்தை யார் கொடுப்பான்னா முஸ்லீம் கொடுப்பான். செல்வம் குறைஞ்சிரோன்னு என்ன பண்ண மாட்டான், நினைக்க மாட்டான். மாறாக அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நினைப்பான். ஜக்காத்துடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான இடைவெளியை குறைக்க வேண்டும். ஜக்காத் யாரு வாங்குறாங்களோ அவங்க ஒரு சில வருடங்கள்ல ஜக்காத் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அதுதான் ஜக்காத்துடைய நோக்கம். பெருமானாருடைய காலத்துக்கு பின்பு பெருமானார் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஒரு கலீஃபாவுடைய ஆட்சி காலத்துல ஜக்காத்தை கொடுக்க சென்ற போது ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை. ஜக்காத்தை கொடுக்க செல்லும் போது ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, ஒரு ஐடியல் சொசைட்டியை உருவாக்குவதுதான் ஜக்காத்துடைய ஒரு உண்மையான நோக்கம். அப்ப ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக, அதுவும் ஒரு கூட்டமைப்பாக கொடுப்பதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அழகான சகோதரத்துவமும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பாண்டுன்னு சொல்றோம், அந்த பந்தம், கொள்கை அடிப்படையிலான பந்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர், தண்ணீரை விட ரத்தம் அழுத்தமானது. நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் வந்துட்டா
ரத்த பந்தம் வந்துட்டா நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நான் முன்னாடி நிற்பேன். இஸ்லாம் அதை வரவேற்கிறது. ஆனால் அதை விட முக்கியமாக கொள்கை பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நீ முஸ்லீம்ங்கிற அடிப்படையில, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவங்கிற அடிப்படையில நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பன்மடங்கு கூலி இருக்கிறது. இப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டங்கள் நமக்கு தெரியும். அதை நம்ம ரொம்ப விரிவாக போக விரும்பல, சுருக்கமா சொல்லிடுறேன். ஜக்காத் என்பது யார் அந்த நிசாப், அந்த 88.5 கிராம் மதிப்பிலான தங்கத்துக்கு நிகரான செல்வம் யாரிடத்தில் ஒரு வருடமாக இருக்கிறதோ, ஒரு வருடம் கடந்து இருக்கிறதோ, அவர்கள் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அவங்க ஒட்டுமொத்த செல்வத்துல அவங்களுக்கு வர வேண்டிய கடன்லாம் சேர்த்து, அவங்க கொடுக்க வேண்டிய கடன்லாம் கழிச்சு மொத்த தொகை அந்த 88.5 கிராம் தாண்டி உங்களிடத்தில் சேமிப்பு இருக்குமானால் அதுல 2.5% நீங்கள் கொடுக்கணும். மீதி 97.5% பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. அதே சமயத்துல உங்களோட சொந்த வீடுகள், நீங்க 4 வீடு வச்சிருக்கலாம், அதுக்கு ஜக்காத் கிடையாது. நீங்க வீடு கட்டி வாடகை கூடுறீங்க, இந்த வாடகை பணம் உங்கள்கிட்ட சேவிங்ஸ்ல ஆட் ஆகி அது ஜக்காத் ஆகமே தவிர அந்த வாடகை பில்டிங்குக்கான எந்த மதிப்பும் ஜக்காத்துக்கு உட்பட்டதில்லை. உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கான நிலம், அதற்கு ஜக்காத் தேவையில்லை. அதே சமயத்துல ஒரு நிலம் வாங்குறீங்க, நிலத்தினுடைய பர்பஸே விற்கிறதுக்காக தான் அப்படின்னா அதுக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறது. பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ்ல நீங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு ஜக்காத் இருக்கு. ஆனா அந்த மிஷினரிஸ்க்கோ அது உற்பத்தி செய்ய தேவையான அந்த யுட்டென்சில்ஸ், அந்த பாத்திரங்களுக்கோ கட்டிடத்துக்கோ ஜக்காத் இல்லை. நீங்க ஒரு ஜாயிண்ட், அதாவது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்க அப்படின்னா அந்த நிறுவனமே ஜக்காத்து கொடுத்துட்டா நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள் இருக்கு. அது மழை தண்ணீரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய விவசாயம்னா 1%, 5%, இல்லைன்னா 10%, இந்த மாதிரி நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. விலங்குகளா இருந்தா 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு, 30 மாடு இருந்தா ஒரு மாடு, அந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாய பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கடந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அதை அறுவடை செய்யும் போது அந்த அறுவடையில கொடுக்கணும். அதுதான் விவசாய பொருட்களுக்கும் மற்ற பொருட்களுக்குமான வித்தியாசம். இதுதான் ஜக்காத்தை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம். இப்ப நம்ம இன்றைய ஜும்மாவுடைய முக்கிய கருப்பொருள் ஜக்காத்துடைய சட்டங்கள் அல்ல, ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஜக்காத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அதை முறையா கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதை பயான் பண்ணி விளக்கி தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பீங்க, இல்லை உலமாக்கள்கிட்ட கேட்டுப்பீங்க, இல்லை இன்னும் தெரிஞ்சவங்கள்ட்ட அறிஞர்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஜக்காத் கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்பீங்க. ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ், நிறைய மெசேஜ் நாங்க ரிசீவ் பண்றோம். பட் ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும் அதுல இன்னும் தெளிவில்லாம இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்முடைய ஜும்மாவுடைய தலைப்பாக எடுத்திருக்கிறோம். அப்ப ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபாவுடைய 60வது வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்கின்றான். ஜக்காத் என்பது ஃபுக்கரா, ஏழைகள், அடுத்து தேவைப்படுவர்கள், மசாக்கின், தேவைப்படுவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து யார் அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மல்லிமில் குழு, யார் இதயங்கள் இணைக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அடிமைகளை விடுவிப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டும். 6வது கடனாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 7வது அல்லாஹ்வுடைய பாதையில ஃபீ சபீலில்லாஹ், அதுல யார் போராடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 8வது பயணத்தில் சிக்கியோர். அப்ப 8 விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். இந்த 8 கேட்டகரிக்கு தான் ஜக்காத் அனுமதி இருக்கு. இது இல்லாம ஒரு கட்டுமான பணிக்கு இல்ல அந்த மாதிரி நம்ம விரும்பக்கூடிய வகைகளுக்கு ஜக்காத் கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதை தாண்டி சதக்காக்களை கொடுக்கலாம். இப்ப நாம ஒரு கட்டுமானம் பண்றோம் அப்படின்னா சதக்காக்களை கொடுக்கலாம், சதக்காக்களை தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு, ஒரு தொழுகை கூடத்தை கட்டுவதற்கு யாரு தன்னுடைய சதக்காக்களை கொடுக்கிறார்களோ, தர்மங்களை கொடுக்கிறார்களோ, அல்லாஹ் அவருக்கு மறுமையில அழகான மாளிகையை கட்டுகிறான். இது இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. யார் தர்மங்கள் செய்கிறார்களோ, நெருப்பு எப்படி, அதாவது நெருப்பை தண்ணீர் எப்படி அணைத்து விடுகிறதோ அதுபோல ஜக்காத் என்பது, தர்மங்கள் என்பது, சதக்கா என்பது
உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய நிலையான நல்லறம் என்பது உங்களுடைய மரணத்துக்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் தர்மத்தை குறித்து, சதக்காக்களை குறித்து நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அது அல்லாஹ் நாடினா அது நம்ம அடுத்த வார ஜும்மாவில் விரிவாக பார்ப்போம். இன்றைய உரை என்பது யாருக்கு அந்த ஜகாத் பணம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப முதல் விஷயம் யாருக்குன்னா அல் ஃபுக்கரா. அல் ஃபுக்கரானா மிக வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகள். மிக வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகள்னா அர்த்தம் என்ன? ஏன் இன்னைக்கு இந்த விளக்கம் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னா, சமகாலத்துல நிறைய புதிய புதிய பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்ப அடிமைகளே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அடிமைகள் இருந்தாங்க. இப்ப அடிமைகள் கிடையாது. அப்ப அடிமைகள் கொடுக்கணுமா? அப்ப அடிமைகள் என்பது யாரை குறிக்குது? ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது. இன்னைக்கு ஜிஹாத், பிசிக்கல் ஜிஹாத் எங்கேயுமே இல்லை. அப்ப அந்த கேட்டகரியில யார் வருவாங்க? பயணத்துல இருப்பது. இன்னைக்கு பயணத்துல இருந்தா யாரு வேணா எங்க வேணா போன் பண்ணி ஜிபேல வாங்கிப்பாங்க. அப்ப அந்த கேட்டகரியில யார் வருவாங்க? சோ இன்னைக்கு சமகால அறிஞர்கள் பலரும் புதிய புதிய ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். சோ அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம், இந்த விஷயத்தை பார்க்கணும். அப்ப ஃபுக்கரா என்றால் மிக பரம ஏழைகள் சொல்லுவோம்ல, ரொம்ப அடிப்படை தேவைகளுக்கே வழி இல்லாதவர்கள். அடிப்படை தேவைன்னா என்ன? இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவைகள் எப்படி நிர்ணயிச்சிருக்குன்னா, ஏழைகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் கீழே சம்பாதிக்கிறாலும் ஏழைகள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. இந்திய அரசுடைய டேட்டா படி பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு கீழே ஒரு நாளைக்கு கீழே சம்பாதிச்சானா வந்து என்ன அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாது. உண்மைதானே? ஏன்னா ஒரு 3 வேளை சாப்பிடணும், அவங்க குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அதை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு யார் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஜக்காத்தை கொடுக்கலாம். இன்னும் கேட்டா, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆர்டர், இது ஆர்டர் கிடையாது, 1 2 3 4 அப்படி ஆர்டர்ல கொடுக்கல, மொத்தமா 8 பேரும் நல்லா சொல்றான். இருந்தாலும் இதை ஆர்டராக எடுத்துக்கொள்வதற்கு, அதாவது முதல்ல ஃபுக்கரா, அடுத்து வந்து வேண்டியவர்கள், அடுத்து அந்த கேட்டகரி படியே கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சமூக அமைப்பு இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஃபுக்ராங்களை யார் யாரெல்லாம் வருவானா, அதாவது குடியிருப்பதற்கு ஒரு சொந்த வீடோ வாடகை வீடோ கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏழைகள், அந்த மாதிரி குடும்பங்கள், 1 ரூபா சேமிப்பு இல்லாத வேலை இல்லாதவர்கள், முதியவர்கள், அவர்களை பராமரிப்பதற்கு பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெரிய ஓய்வூதியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி முதிய குடிமக்கள், சில மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அவங்களால வேலை செய்ய முடியாது, வேலை செய்யணும்னு நினைச்சாலும் வேலை செய்யக்கூடிய உடல் அந்த குறைபாடோடு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இருக்காது, அவங்களை பராமரிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா சில பேர் நல்லா பணக்காரா இருப்பாங்க, திடீர்னு ஒரு இயற்கை பேரழிவு வரும், ஒரு சுனாமி மாதிரி, ஒரு பெரிய மழை மாதிரி. சென்னையில 2016 ஒரு பெரிய மழை வந்துச்சு, நம்பூர்ல கூட ஓரளவு வந்துச்சு, இருந்தாலும் சென்னையில ரொம்ப அதிகமா வந்துச்சு. அப்ப நல்ல பணக்காரர் இருந்தவங்க ஒரே நாள் என்ன பண்ணிட்டாங்க, நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. சுனாமியின் போது உலகெங்கும் பார்த்தோம், நல்ல அரண்மனை மாதிரி மாளிகையில வீடுகள்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தவன் ஒரே நாள் என்ன பண்ணிட்டான், நடுத்தருக்கு வந்துட்டான். இப்ப அவனும் ஏழை தான். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த அல் ஃபுக்கரா அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களிடம் சென்று எனக்கு இது தாருங்கள் என்று கேட்பவர் ஏழை அல்ல, ஏழை என்பவர் மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவர் தனக்கு போதுமான அளவு அவருக்கு சாப்பாடு இருக்காது, போதுமான அளவு தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வருமானம் இருக்காது, வெட்கப்படுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், ஏழைகள் அப்படின்னா அவங்களுக்கு தன்மானம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் குறிப்பாக வசதி படைத்தவர்களிடத்திலே இந்த போக்கை நான் அதிகமாக பார்க்கிறேன். யாரு ஏழையாக்கணும், அவன் வந்து கேட்கணும், அவன் வந்து கெஞ்சணும், அவன் வந்து மண்டியிடணும், அவன் பணிந்து வரணும். இது இஸ்லாமிய பண்பு அல்ல, இது பிராமணிய சிந்தனை, இது சனாதன சிந்தனை. அந்த சனாதன சிந்தனை, பிராமணிய சிந்தனை இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் இருக்கு. அவனுக்கு வேணும்னா அதை கேட்க வேண்டியது தானே, கேட்டா தானே நான் தர முடியும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஏழை யார் தெரியுமா, மக்களிடத்திலே போய் எனக்கு இது வேண்டும் என்று கேட்க மாட்டார், கேட்பதற்கு அவருடைய தன்மானம் தடுக்கும், ஆனால் அவர் தனக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான
செல்வம் இல்லாதவராக, தனது வறுமையை காட்ட முடியாதவராக இருப்பார். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கேட்கிறவங்கள்ட்ட ஈஸியா கொடுத்துடலாம், கேட்காதவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம சுற்றத்துல இருக்கிறவங்கள நம்ம தினந்தோறும் பார்த்தோம் அப்படின்னா நம்மால் என்ன பண்ண முடியாத கண்டுபிடிக்க முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஏழைகள் என்றால் தங்கள் உடலை மறைக்க போதுமான உடையோ அல்லது தங்களுடைய வயிற்றை நிரப்ப போதுமான உணவோ இல்லாதவர்கள் எல்லாம் இந்த கேட்டகரியில வருவாங்கன்றாங்க. சோ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம நிச்சயமாக ஜக்காத்தை கொடுக்கலாம். ஜக்காத்துல முதல் பிரிஃபரன்ஸே அவங்க தான். ரெண்டாவது அல் மசாக்கீன். அல் மசாக்கீன் அப்படின்னா தேவையுடையவர்கள். இவங்க முதல் கேட்டகரியோட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, சாப்பிட முடியும், குடியிருக்க முடியும். ஆனா அதை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. டெய்லி ஒரு சாம்பார் சோறு சாப்பிட முடியும், அவ்வளவுதான். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையா எவ்வளவு இருக்க முடியும். ஒரு ஆசைப்பட்டு ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி முந்தையவர்களை விட கொஞ்சம் மேலே இருந்தாலும் தங்களுடைய முழு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்காது, அவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்காது. சம்பாதிப்பாங்க, பத்தும் பத்தாம இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். போதுமான அளவு சம்பாதிக்க மாட்டார்கள். அது இந்த கேட்டகரியில யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, வேலை செய்யக்கூடியவர்கள், குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். அந்த சம்பளம் என்பது, அந்த வருமானம் என்பது அவர்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதாது. அடிப்படை தேவைகளுக்கு போதுமான வருமானம் இல்லாதவர்கள், ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள். இல்லைன்னா சில பேர் இப்படி இருப்பாங்க, நிலையில்லாத வருமானம். அவங்களுக்கு என்ன பெர்மனன்ட் பிசினஸ் கிடையாது. ஒரு ஹஜ்ஜு பெருனா ஹஜ்ஜு வருது, அப்ப ஏதாவது ஒரு ஆட்டு வியாபாரம் செஞ்சு சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசத்துக்கு அவங்களுக்கு எதுவும் சம்பாத்தியம் இருக்காது. வேற ஏதாவது ஒரு அப்பப்போ செய்வாங்க. ஒரு பெர்மனண்டான நிலையான ஒரு வருமானம் அவர்களுக்கு இருக்காது. அதே போல வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், அவங்களுக்கு பென்ஷன் இருக்காது, கிராஜுவிட்டி இருக்காது, அவங்கள பாதுகாத்துக் கொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மசாக்கின்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்களை பார்க்கும் போது நன்றாக உடையணிந்திருப்பார்கள். அவங்களை பார்க்கும்போது பார்த்தா ஏழமல்ல தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா வெளி காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நல்லபடியாக உடை உடுத்துவார்கள். ஆனால் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மசாக்கீனங்களாக இருந்தாலும் சரி, இல்ல பரம ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஃபுக்கராவாக இருந்தாலும் சரி, இவர்கள் உங்கள் உறவுகளில் இருந்தால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்க முழு ஜக்காத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறைந்த ஒரு 10% 20% அவர்களுக்கு கொடுப்பதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது தர்மம், ஒரு உறவுல இருக்கிற ஏழைக்கு கொடுத்தால் அது தர்மமாகவும் கருதப்படும், உறவை பேணியதாகவும் கருதப்படும். 2 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனா நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஐயமும் நம்மள்ட்ட இருக்கு. 3வது விஷயம், ஆமீனுல் ஜக்காத்தை நிர்வகிப்பவர்கள். அதாவது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜக்காத் என்பது தனிப்பட்ட முறையில கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு அரசு இருக்கும், இல்ல அதுக்கு ஒரு செட்டப் இருக்கும், அதை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு குழு இருக்கும். அந்த மாதிரி யார் ஜக்காத்தை நிர்வாகம் செய்கிறார்களோ, ஜக்காத்தை ஜக்காத் வசூலிப்பது என்றால் பல ஊர்களுக்கு போய் பல பகுதிகளுக்கு சென்று அது வசூலிக்கணும். ஒரு ஆட்ட உடனே ஜக்காத் கிடைக்காது, பல முறை அதை சென்று அதை சேகரிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் ஜக்காத் நிதியிலிருந்து ஊதியம் தரலாம். அந்த மாதிரி ஜக்காத் அறக்கட்டளைக்கு யார் ஊழியர்களாக இருக்கிறார்களோ, நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ, ஜக்காத் விநியோகத்தை சில பேர் மேற்பார்வையிடுவாங்க, நிதி மேலாளர்கள், அவர்களுக்கு ஜக்காத்துடைய கணக்கை நிர்வாகம் செய்யக்கூடிய அக்கௌண்டன்ட்ஸ், தணிக்கையாளர்களுக்கு, ஜக்காத்துடைய வசூல் அமைப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஐடி வல்லுநர்களுக்கு, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஜக்காத்தை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 8 கேட்டகரியில ஒரு கேட்டகரி யாருன்னா, யார் ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு வசூலித்து விநியோகிக்கிறார்களோ அவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. 4வது கேட்டகரி முஅல்லஃபத்து குலூப். இஸ்லாத்திற்கு சில பேர் புதுசா வந்திருப்பாங்க, இப்பதான் வந்திருப்பாங்க, வேற மார்க்கத்தில் இருந்திருப்பாங்க. இஸ்லாத்தை கொள்கையால் கவரப்பட்டு, இல்லை இஸ்லாத்துக்கு சமத்துவத்தால் கவரப்பட்டு, இஸ்லாத்துல ஜாதி இல்லை என்பதனால் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருப்பான்.
புதிதாக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பலவீனமா இருப்பாங்க, இல்ல அவர்களுக்கு பழைய உறவுகளுக்கு ஆதரவு இல்லாம இருக்கும். அதனால புது முஸ்லீமாக இந்த நவ முஸ்லீம் சொல்றவன் அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா அவங்க சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தா, பணக்காரர்களா இருந்தா செய்யணும்னு அவசியம் இல்லை, சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தால், இல்ல சில பேர் இஸ்லாத்துக்கு போலாமா வேணாமான்னு ஒரு டைலமால இருப்பாங்க. இஸ்லாம் சரின்னு தெரிஞ்சிடும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒண்ணு தடையாக இருக்கும். அந்த சமயத்தில் அவர்களுக்கு இந்த நிதியை கொடுத்து அவர்களை உள்ளங்களை அரவணைச்சோம் அப்படின்னா இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சூழல் இருக்குமானால் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேட்டகரியில இருந்து நம்ம வந்து நிச்சயமாக கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இஸ்லாத்துக்கு மாறிய காரணத்தினால், நீங்க தென் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா தெரியும், கடந்த 10-20 வருடங்களுக்கு முன்னால் மீனாட்சிபுரம் என்ற ஊரெல்லாம் ரஹமத் நகராக மாறிய போது நிறைய பட்டியலின மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்ததற்காக அவர்களை மீண்டும் தாய் மதத்துக்காக அவங்க பழைய மதத்துக்கு திருப்புவதற்கு அரசு தரப்புல பல சமூக அமைப்புகள் தரப்புல பல்வேறு விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. அப்ப அந்த அழுத்தங்கள்லாம் மீறி நிற்கும் போது அவர்களுக்கு முன்னால யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்கள என்ன பண்ணாங்க, வேலையை விட்டு அவங்கள நிப்பாட்டிட்டாங்க. அப்ப அவங்க அனாதரவற்று போனாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக ஜக்காத்துடைய நிதியிலிருந்து நம்ம வந்து நிதி கொடுக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய காலத்துல சில பழங்குடி மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதை ஊக்குவிப்பதற்காக ஜக்காத்தை கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போல 5வது கேட்டகரி அடிமை விடுதலை. நீங்க கேட்கலாம், இந்த காலத்துல அடிமை தான் கிடையாது, அடிமை விடுதலைங்கிற கேட்டகரி இல்லையா? நிச்சயமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நிறைய நாடுகள்ல பாக்குறோம், இங்க வளைகுடாக்கு வேலைக்கு போவாங்க, ஆனா அவங்க வேலை விசான்னு நினைச்சிட்டு போவாங்க, ஆனா அவங்கள வந்து கடத்தி வச்சு தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி மனித கடத்தல் சொல்லுவாங்க, ஹியூமன் டிராபிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பண்றாங்க. அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பணம் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், விடுவிக்க முடியும். அந்த மாதிரி நபர்களை அல்லது சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், இந்த அதாவது நம்ம ஒரு நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இஸ்லாத்திற்காக போராடியதற்காக பலர் சிறையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல பேர் 10 வருஷங்களா 20 வருஷங்களா ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலைக்காக நிதியுதவி தேவைப்படும். அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜக்காத்துடைய நிதியிலிருந்து தாராளமாக தரலாம். அதே போல வளைகுடாக்கள்ல கூட பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த விசா பீரியட் முடிஞ்சிருப்பாங்க, குற்றச்செயல்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க, விசா பீரியட் முடிஞ்சிருக்கும், வேலைக்கு போயிருப்பாங்க, ஜாப் கிடைச்சிருக்காது, இருந்தா ஏதாவது கல்வி வழியா இருந்ததா சம்பாதிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் பிடிச்சவங்கள உள்ள போட்டுரும், அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பெனால்ட்டி கட்டி ஆகணும். அப்ப அந்த பெனால்ட்டிக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஜக்காத்துடைய பணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துல அந்த போர்கள் நடந்த காலத்துல போர் கைதிகளை பிடிக்கிறாங்கல்ல, போர் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஜக்காத்திலிருந்து நிதியை ஒதுக்கினார்கள் என்பதை நாம் சீராவிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதே போல கடனாளிகள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே கஷ்டம், ஏதோ ஒரு படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கடன் கொடுக்கலாம். கல்வி படிக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, அவர்களுக்கு கொடுக்கலாம். இல்ல மருத்துவம் பார்ப்பாங்க, மருத்துவத்துக்கான நிதி இருக்காது, அதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஜக்காத் பணத்திலிருந்து நம்ம கொடுக்கலாம். ஆனா அந்த கடன் வந்து சட்டப்பூர்வமானதாக நியாயமான கடனாக ஹலாலான கடனாக இருக்கணும். ஒருத்தர் வந்து இஸ்லாம் அனுமதிக்காத விஷயங்கள், மது போதை இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் கடன் வாங்கி அது வந்து தேவை இருக்குன்னா அதுக்கு ஜக்காத்திலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிதியை கொடுக்க கூடாது. அப்ப இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல எவன் ஒரு முஸ்லீமுடைய உலகின் கஷ்டத்தை நீக்குகிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனுடைய கஷ்டத்தை நீக்குகிறான். அப்ப இந்த உலகத்துல நம்முடைய ஜக்காத் நிதியின் மூலமாக அவருடைய கஷ்டத்தை நீக்கினால் மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். 7வது கேட்டகரி ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ்னா அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடியவர்கள். இன்றைய காலகட்டத்துல சமகால அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபீ சபீலில்லாஹ்ங்கிற கேட்டகரியில இன்றைய சூழ்நிலை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய கல்வியை சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்க்கு நீங்க கொடுக்கலாம், மதரசாக்களுக்கு கொடுக்கலாம், தாவா நிலையங்களுக்கு கொடுக்கலாம், இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய, இஸ்லாத்தை பற்றி புத்தகங்கள் வெளியிடக்கூடிய
அந்த மாதிரி ஊடகங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் என்பதாக இன்றைய நவீன கால அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. 8வது கடைசி கேட்டகரி யாருன்னு கேட்டீங்கன்னா இப்னு சபீல், பயணத்தில் சிக்கியவர்கள். அதாவது பயணத்துல போயிருப்பாங்க, ஏதாவது தொலைஞ்சு போயிருக்கும், அப்ப அந்த ஊர்ல யாருமே தெரியாதவங்களா இருப்பாங்க, ஒருவேளை போன் கூட இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் உண்மையிலே அவங்க ஊர்ல பெரிய பணக்காரலாம் கூட இருப்பாங்க. ஆனா அன்றைய சூழலுக்கு அந்த நேரத்துக்கு அவர்களுக்கு பணம் தேவைப்படுமானால் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்து உதவலாம். ஸோ இப்படியாக இந்த 8 நபர்களுக்கு 8 கேட்டகரிக்கு தான் நம்ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமே தவிர இது அல்லாத மற்ற கேட்டகரிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது, சதக்காக்களை கொடுக்கலாம். ஜக்காத்தை கொடுக்கும் போது இன்றைக்கு ஒரு ஜக்காத் சிஸ்டம் நம்ம ஊர்ல இல்ல, ஒரு பைத்து ஜக்காத் இல்ல, இங்க ஒரு இஸ்லாமிய அரசு இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க நேரடியாக வழங்குவீர்கள் என்றால் ஏழைக்கு நேரடியாக கொடுப்பது சிறந்தது. அதிலும் அவர் உறவினர்களாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. உறவினர்கள்னா நம்மளுடைய டிபெண்டா இருக்கக்கூடாது, வாப்பா அம்மாக்கெல்லாம் கொடுக்க கூடாது, ஏன்னா அவங்கள பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது அல்லாத உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அதே போல ஜக்காத்தை கொடுக்கும் போது சரியான முறையில கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். முதல்ல குடும்பத்துக்கு முக்கியத்துவம், 2வது உறவுகளுக்கு, 3வது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏழைகள், இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி ஃபீஸ் எபில் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறவங்க, கடன்பட்டவர்கள். அடுத்த கேட்டகரியில தான் உள்ளூரை தாண்டியவர்களுக்கு இது ஒரு வரிசை கிரமம், அந்த அடிப்படையில் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஜக்காத்தை கொடுக்கும் போது முடிந்த வரைக்கும் பகிரங்கப்படுத்தாமல், வாங்குபவர்களை கேவலப்படுத்தாமல், வாங்குபவர்களுடைய தன்மானம் பாதிக்கப்படாமல் நாம் என்ன பண்ணணும், ரகசியமாக வழங்க வேண்டும். அந்த நீயத்து, ஜக்காத்துங்கிற நீயத்தோடு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அல்லாஹ் ஜக்காத்தை நோக்க சொல்றான்ல, உங்களுடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிவிடும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிவிடும். 2 அழுக்கையும் நீக்கி உங்களுடைய உள்ளத்தை சுத்திகரித்து, உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, உங்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்திலும் உங்களுடைய செல்வத்தில் பரக்கத்து இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த செல்வத்தில் பரக்கத்தாக இருப்பதின் காரணத்தினால்